ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போது பீக்கில், அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் என்ன பார்த்தீங்கன்னா பரந்தூருக்கு வர்றாரு. அந்த நியூஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல மனு கொடுத்துருந்தாங்க. நம்ம பொருளாளரான வெங்கட்ராமன் சாரும் அவங்க கூட இருக்கிற அட்வொகேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க காவல் நிலையத்திலும் சரி, அதுக்காக பர்மிஷன் எங்கெங்கே வாங்கணுமோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடத்தி ஒரு சுமூகமாக போயிட்டு இருந்தது. வெளியே பெருசாக அந்த நியூஸ் யாருக்குமே தெரியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து பூம் ஆயிருக்கு. ஸோ நடுவில் பர்மிஷன் கிடைக்காது. 2-3 பேர்கிட்ட பேசினேன். பர்மிஷன் கிடைக்காது ப்ரோ, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பர்மிஷன் கிடைச்சதா இல்லையா, விஜய் என்ன அங்கே போகிறாரா இல்லையா, அதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், தளபதி விஜய் அண்ணன் மக்கள் மத்தியில் வந்து நின்னா எப்படி இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சர்க்கார் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு குப்பத்தில் போய் நின்று விஜய் அண்ணன் பேசும்போது அங்கே சுழண்ட மக்கள் எப்படி இருந்தாங்க. அங்கே வந்து மீடியா ஏகப்பட்ட பேர் லைவு. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நிஜமாக ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷமே பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம், ஸோ ஆரம்பத்தில் விஜய் அடி ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்க போது வேறு லெவலில் அடிக்க போகிறாரு. ஸோ மக்களை சந்திக்க போகிறாரு. அதாவது கம்மிங் 20ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பரந்தூர் அந்த ஏர்போர்ட் இஷ்யூக்காக விஜய் அண்ணா மக்களை சந்தித்து பேச போகிறாரு. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரல் செக்ரட்டரி புசி ஆனந்த் சார், கழக பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போய் அந்த லேண்டை பார்த்துட்டு அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் என்னென்ன பேசுகிறாங்க, இங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, ஸோ சமீப காலமாக நம்ம மீடியாவுக்கு தெரியாமல் பப்ளிக்கு தெரியாமல் ஏதாவது விஷயங்கள் உள்ளே போயிட்டுருக்கான்னு சொல்லி அந்த லிஸ்ட்டெல்லாம் வாங்கி பார்த்து அங்கே இருக்கிற நிர்வாகி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை சந்தித்து ஃபுல் லிஸ்ட்டு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தீர்மானத்திலே நம்ம சொல்லியிருப்போம், அங்கே ஏர்போர்ட் வரதில் நமக்கு விருப்பம் கிடையாது, அதை நம்ம எதிர்க்கிறோன்ற விஷயத்த விஜய்னா ஆரம்பத்திலே ஒரு தீர்மானத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இறங்கணும் உள்ளே வரணும்னு சொல்லி நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட ஃபேம்னால பார்த்தீங்கன்னா இறங்கினா அது வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேருமா, அது ப்ராப்பராக இருக்குமா, அதோட பர்மிஷன் கிடைக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ பர்மிஷன் இப்போ கிராண்டாக இருக்குன்ற நியூஸ் வந்திருக்கு. எப்போ வேணும்னா அதை தடுக்கப்படலாம், ரத்து செய்யப்படலாம். ஸோ அதை நிறுத்தத்துக்கு நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனால் விஜய் அண்ணா வந்தால் அந்த விஷயம் எந்த அளவுக்கு பூம் ஆகுன்றது தெரியும். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பர்சனலாக என்னோட மைண்டில் இருக்கிற நான் சொல்கிறேன், எனக்கு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, அங்கே ஏர்போர்ட் கட்டுறாங்க, அது ஏதோ ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது யங்ஸ்டர்ஸுக்கும் தெரியும், சென்னையும் சரி, வெளியூரில் இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஸோ விஜய் இதை கை எடுத்த உடனே தான் இதை பற்றி நான் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ அப்படி தான் சர்ச் பண்ணுறாங்க. அது என்ன இஷ்யூ, விஜய் அவர்கள் ஏன் அதை பற்றி பேசினார், இதை தான் வந்து டிஸ்கஷனாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முதல் காரணம் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அண்ணன் தான். ஸோ அதை கையில் எடுக்கிறதுக்கு, ஸோ அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 ஏரிகள் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறாங்க. அதை கவர் பண்ணி அது மேலே ஏர்போர்ட் வருதான். ஸோ அதனால் விவசாய மண் பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஆக போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புறம்போக்கு நிலங்கள் இருக்குது. ஸோ தேவையில்லாத நிலங்கள் நிறைய இருக்குது, காடுகள் இருக்குது, அதாவது இந்த முள்காடுகள், அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், அதெல்லாம் ட்ரஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அங்கே ஏர்போர்ட் பண்ணலாம். இவங்க ஏன் விவசாய மண்ணில் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ நிறைய இடத்துல பேசி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த முள்வெளிகள், அந்த கிரவுண்டு, அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, அந்த இடத்துல தண்ணி கூட இருக்காது, அந்த முள்வெளிகள் இருக்கிற இடத்துல தண்ணி இருக்காதுன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி புறம்போக்கு இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட்டோ அவங்கள என்ன தீர்மானம் கொண்டு வராங்க அது பண்ணால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இங்கே 2.5 வருஷமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களா, கேட்க மாட்டாங்களா, அந்த ஒர்க் அங்கே நடந்துகிட்டே இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற மக்கள், விவசாய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த அரசியல்வாதியும் வரல, என் சிஎம் கூட அந்த இடத்துல எட்டி கூட பார்க்கல. ஸோ ஏகப்பட்ட பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, மாநாடு நடத்துகிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நான் ஒருத்தர் கூட எங்கள் இஷ்யூவை பற்றி பேசல, விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அவர் இங்கே வந்து நின்னா இது பெரிய லெவலில் அட்ரஸ் ஆகுன்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்ததோ அந்த மாதிரி சாதாரண மக்களில் இந்த விஷயம் போய் பதியும். விஜய் அண்ணன் இறங்கினார்னா, ஸோ ஏகப்பட்ட பேர் சொன்னீங்களே அவர் வரமாட்டுறாரு, வீட்டுக்குள்ளே இருக்கார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் சொன்னீங்களே, ஒரே ஒரு என்ட்ரி தாங்க. பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூக்கு 20ஆம் தேதி அவர் வந்து நிற்க போகிறாரு.
ஸோ அப்போ எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா இந்த மனுஷனை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோமே, இந்த ஆள் உள்ளே இருந்தோமே போல் நிறைய அரசியல்வாதிங்க கதற போகிறாங்க. அவர் வந்து நிற்க போகிறாரு. அப்போ தெரிய போகுது மக்களுக்கு விஜய் அவர்கள் வந்தால் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்க போகுது. ஸோ அங்கே பரபரப்பு எப்படி ஆக போகுதுன்றத தெரிய போகுது. அதுக்கப்புறம் தான் விஜய் என்ன முடிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். இனிமேல் மக்கள் மத்தியில் நம்ம எப்படி போய் நம்ம உட்காரணும், எப்படி போய் பேசணும், அந்த மாதிரி விஷயங்களான ரீசன் என்னென்னா ஃபேம். அவர் இருக்கிற ஸ்டார் வேல்யூ பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி மக்கள் சூழ்ந்துருவாங்க, மீடியாஸ் வந்துருவாங்க. ஸோ அவரால் அந்த விஷயம் அட்ரஸ் பண்ண முடியுமா? அதுதான் மேக்ஸிமம் அவர் வெள்ள நிவாரணம் கூட பனையூரில் வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் அங்கே இருக்கிற பப்ளிக்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க. என்கிட்ட மக்கள் கூட பேச முடியாது, அவங்களோட பிரச்சனைகள் தெரிய முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது அதோட பர்மிஷன் வேணும். அது இப்போ நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளியிலேருந்து யாரும் வரக்கூடாது. அங்கே இருக்கிற பரந்தூரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் அதுக்கு போராடுற அந்த மண்ணில் இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற வண்டியில் தான் வரணும், அந்த வண்டியில் கொடுக்குற ஆளுங்க மட்டும்தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம கட்சி தலைவருக்கு வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ கட்சிகள் தலைவர்கள் எத்தனையோ போராட்டங்கள். சீமான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டம்லாம் போகிறாரு. அதிலெல்லாம் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை. ஸோ அந்தளவுக்கு விஜய் அவர்களுக்கு போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையும் சக்தியும் பார்த்திங்கன்னா விஜய் அண்ணங்கிட்ட இருக்குது. ஸோ அவர் களத்தில் வந்து நின்னா 100% அந்த கூட்டம் கூட அந்த கிரவுண்டே நிரம்பிடும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அங்கே விஜய் அண்ணன் அட்ரஸ் பண்ண போகிற விஷயங்கள், விவசாயிகளுக்காக பேச போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2025 ஹைலைட்டான நம்பர் 1. எப்போவுமே நம்ம படங்களில் சொல்லிகிட்டு இருப்போம், விஜய் அண்ணனோட ஒவ்வொரு படங்கள் வரும்போது 2023 இந்த படம் தான் நம்பர் 1 இருக்கும், 2024 இதுதான் நம்பர் 1 இருக்கும். இந்த மாதிரி பேசும்போது 2025 தளபதி 69 தான் நம்பர் 1 இருக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதை விட எல்லாம் தாண்டி தளபதி விஜய் எடுக்க போகிற இந்த அரசியல் ஆயுதம் தான் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்க போது. அவர் என்ன பேச போகிறாரு, ஏன்னா நம்ம ஆடியோ லான்ச்சுக்கும் சரி அவர் ஏதாவது ஒரு பேச போகிறாருன்னா நம்ம அவ்வளோ காத்திருப்போம். ஸோ அதே காத்திருப்பு மக்களிடையே அவர் என்ன பேச போகிறாரு, மக்களுக்காக அவர் என்ன பேச போகிறார், அந்த ஏர்போர்ட் இஷ்யூ எந்த மாதிரி அட்ரஸ் பண்ண போகிறாரு. இங்கே மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. தளபதியோட தோழர்கள் பல மாநிலத்தில் இருக்கிறாங்க, பல கண்ட்ரியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் போய் சேரும். அதாவது இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ பார்த்திங்கன்னா வெறும் இந்த லோக்கலில் இந்தியாவில் இந்த உள் கிராமத்தில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா விஜய் நம்ம கொண்டு போக போகிறாரு, இதை அட்ரஸ் பண்ண போகிறாரு. இது ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆக போகுது. ஸோ நான் ரொம்ப காத்து இருக்கிறேன். ஸோ அந்த நிலங்களை அழிக்காமல் அதுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தடுப்போம். 2.5 வருஷமாக போராடி இருக்காங்கன்ற விஷயமே இப்போ தான் நமக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் விஜய் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுலையும், அவங்களுக்கு இப்படி ஒரு இஷ்யூ நடக்குது, அதை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கடா, இப்படிலாம் நடக்குதுன்னு எங்களுக்கு அறிவுரை சொன்னதுக்கும் இந்த நேரத்தில் விஜய் அண்ணனுக்கும் இதுக்காக உழைக்கிற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். 2 நாள் முன்னாடியே ஜெனரல் செக்ரட்டரி ஆனந்த் சார் போய் பார்த்துட்டு வந்துட்டார். ஸோ ஸ்கெட்சு பயங்கரமாக இருக்க போது, மீடியாஸ்லாம் டிஆர்பி எகிற போது, இப்போது எதிர்கட்சிக்காரங்களும் சரி இப்போ ஆளுங்கட்சிக்காரங்களும் சரி இப்போ பிளான் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. விஜய் அவர்கள் வந்து நின்று பேசினா இது ஹைலைட் ஆக போகுது. ஸோ அவர் பேசும்போது நம்ம அந்த சைட்லேருந்து என்ன இறக்கி விடுவோம், ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ். இப்போது ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா அதை மூடிட்டு, அரசாங்கத்துக்கு ஆபத்தான விஷயம் வருதுன்னா அதை மூடிட்டு இந்த சைடு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, ஏதாவது ஒரு கேஸை கொண்டு வருவாங்க. அப்போ மக்கள் எல்லாமே இந்த சைடு திரும்பிடுவாங்கன்றது தலைமுறையாக நடந்துகிட்ருக்கு. ஸோ திமுக அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். நம்ம பண்ண போகிற விஷயம் எந்த அளவுக்கு விஜய் அண்ணன் இறங்கி பண்ணுறோட எல்லாமே மீடியா கொண்டு வந்து சேர்க்கறதுல அதில் நானும் ஒரு ஆளாக இருந்து இதை கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு அதை பண்ணணும் விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் தளபதி வரதும், அவர் என்ன பேச போகிறாருன்றதும், ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்க போகுதுன்றதும், எல்லோரும் சொல்கிறீங்களா விஜய் அண்ணன் வந்தால் என்ன ஆகுன்றதையும் எல்லாத்தையும் நம்ம வீடியோ மூலிமா நம்ம தெரியப்படுத்துவோம். ஸோ வீடியோ பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதியை பற்றியும் விஜய் அண்ணனை பற்றியும் உயிர் உள்ள வரை பேசிகிட்டு இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம். டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.